ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தாங்க. ஈவினிங் வந்து பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லி கிளம்பி ரெடி ஆனால் நம்ம சென்னை கிளைமேட்டை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. காலையில் நல்லா வெயில் பொழந்து கட்டுச்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மழை ஒரு பக்கம் பொழந்து கட்டுது. ஸோ எதை நம்புறதுனே தெரியல. ஸோ நாங்கள் கிளம்பி ரெடி ஆனோடனே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிளானை வந்து கொஞ்சம் லைட்டாக போஸ்ட்போன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மழையை பார்த்தோன்னே மிஃப்ரஸ் செம்ம குஷி ஆகிட்டாங்க. அந்த குஷியில் டான்ஸ்லாம் வேறு ஆடிட்டு இருந்தா. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து மழைலாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நாங்கள் போஸ்ட்போன் பண்ண பிளானை திருப்பி கொண்டு வந்து அண்ட் ஷாப்பிங்கும் கிளம்பிட்டோம். அழகு ரெடியாக இருக்கீங்க. என்னது? என்ன ப்ளீஸ்? என்னது? என்ன வேணும் உனக்கு? எது லேஸா? நீ இந்த வயசில் நீ லேஸ் சாப்பிடலாமா? எது? அதெல்லாம் நீ சாப்பிடவே. மிஃப்ரா ஒரு பக்கம் ஸ்நாக்ஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ தான் இது என் கண்ணில் பட்டுச்சுங்க. இது இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ் எடுத்திருந்தேன். எதுக்குன்னா மிஃப்ராக்கு நம்ம ஒரு கிச்சன் செட் ஒன்று வாங்கி கொடுத்ததுனால ஸோ அதுக்கு வந்து போடுறதுக்கு பேட்ரிஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். வேணுமா? இங்கே ஃபஸ்ட்டியா கையெடு. இது என்னது? இது 10 ரூபாவா? இது ஏதோ லோக்கல் பிராண்ட் போல. இது வேணுமா? மேஜிக் இந்தா. ஸ்ட்ரா என்னது வேணும்? குல்ஃபி. இங்கே பாரு மிஃப்ரா. அது வேணாம், அது ஏதோ லோக்கல் பிராண்டு போலடி. என்ன வேணும் உனக்கு? ப்ளூ கலர் வேணுமா? எங்க இருக்கு ப்ளூ கலர்? ஓ, நீ கிரேப்ஸ் கேட்குறியா? கிரேப்ஸ் இல்லையே. இதோ மேங்கோ இருக்கு. மேங்கோ எடுத்துக்கிறியா? மேங்கோ தான் உனக்கு பிடிக்கும்ல. ஃபைனலி மிஃப்ரா வந்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீமை செலக்ட் பண்ணி வச்சுருந்தா. அதுக்கப்புறம் அம்மா எங்கேன்னு தேடி பார்த்தா அம்மா வந்து மசாலா செக்ஷனில் தாங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ சாட் மசாலா, கசூரி மேத்தி அதெல்லாம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி ஷாப்பிங் ஒரு குட்டி ஷாப்பிங்னே சொல்லலாம். ஸோ அது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பில்லிங் செக்ஷன் போனால் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக நாவல் பழம்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பால்கோவாங்க. இது பல வருஷம் கழித்து நான் பார்க்குறேன். லைக் பால்கோவா நம்ம ஸ்வீட் ஷாப்பில் பார்த்துருக்கோம். இது லைக் இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து பால்கோவா வந்து ரொம்ப நாள் கழித்து நான் பார்த்தேன். லைக் துபாய் போனதுக்கப்புறம் எனக்கு அது கண்ணிலேயே கிடைக்கவே இல்லை. ஸோ அதை டக்குன்னு கிராப் பண்ணிட்டேங்க. வீட்டுக்கு ஒரு 4-5 பேக்கெட் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிடாம எப்படி வந்த உடனே பிரித்து அதை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அவங்களும் கடையில் சொன்னாங்க லைக் இன்றைக்கி தான் ஸ்டாக் வந்து வந்துச்சு அது அப்படின்னு. ஸோ அதை பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஃப்ரெஷ்னஸ். அண்ட் சாப்பிடும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் யார் யாருக்கெல்லாம் வந்து பால்கோவா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்து அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே மிஃப்ரா வந்து ஷாப்பிங் போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவளுக்காகவே வந்து மறுபடியும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இந்த வாட்டி எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க போயிருந்தோம் நாங்கள். போட்டிங்களா? காட்டுங்க அம்மாவுக்கு. ஐயோ செம்ம அழகாக இருக்குடா மிஃப்ராக்கு. என்ன மிஃப்ரா அப்படி நடக்கக்கூடாது. எது வேணும்? ஓ, என்னது இது வேணும்? என்ன ஸ்லிப்பர் வேணும்? அந்த ஸ்லிப்பர் வேணுமா? அது போட முடியாதுடா. நீ அது போடு. செம்ம அழகாக இருந்தது உனக்கு. இங்கே பாரு எவ்வளோ இருக்கு பாரு. நீ ஏதாவது ஒன்று உனக்கு சூஸ் பண்ணு. அப்படி ஒன்று ஒன்றா போட்டு நடக்கக்கூடாது மிஃப்ரா. ஓகே ஓகே. சின்ன குழந்தைங்களுக்கு செம்ம ப்ரிட்டியாக இருக்குங்க. மிஃப்ராக்கு இந்த ஸ்லிப்பர் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு.
இது ஆனால் நோவா ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணுமா? இது வந்து ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணுமா? ஆனால் ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருக்குது. இந்த ஷூ போட மாட்டேன், அந்த ஷூ போட மாட்டேன்னு ஃபைனலி ஒரு ஷூவை வந்து செலக்ட் பண்ணியாச்சுங்க மிஃப்ராக்கு. அவளுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்பா வந்து அதை கிளம்புறதுக்கு முன்னாடி அதை ஒரு வாட்டி போட்டு செக் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லி அவள் செக் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வெக்கேஷன் போகிறோம்ல, ஸோ அப்போது வந்து அவளுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு டாய் செக்ஷன் தாங்க போயிருந்தோம். அங்கே மிஃப்ரா பண்ண அலப்பறை நீங்களே பாருங்கள். ஃப்ரூட்ஸ் இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ஏண்டி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் ஏகப்பட்டது வச்சிருக்கல்ல. கிச்சன் செட்டு ஆல்ரெடி வச்சிருக்க மிஃப்ரா. பில்லு மிஃப்ரா பில்லிங்லாம் பண்ண வேண்டாவா? சீக்கிரம் என்னால் வர முடியாது, வா. சொல்லலாம் முடியாது, வா வா. எங்கே போகணும் பில் போட? அங்கே போகணுமா? இங்கே வா மிஃப்ரா, வேறு ஏதாவது வா. வந்து அது நல்லாவே இல்லை, வச்சிரு ப்ளீஸ் மிஃப்ரா. அது வெய்ய மிஃப்ரா. அதுதான் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஆமாம் இருக்கு இருக்கு. மிஃப்ரா வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? ஐயோ ஐயோ, மறுபடியும் கிச்சன் செட் தான் பார்க்குறா. பபிள்ஸ் மோடி எங்க கேக்குறா? ஜேசிபி இருக்கு பாரு. இந்த டப்பு எடுத்துக்கோ மிஃப்ரா. மம்மிமா எதுக்கு பாவம்? ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா. எதுவுமே வேணாம். அவ ஏதோ ஒரு கண்ணில் வச்சிருக்கா. என்ன வேணும்? ஸ்வின் வேணுமா? அது பாக்கெட் பண்ற பேக் தானே, வச்சுக்கோ. வேண்டாம். இன்செக்ட்லாம் என் பொண்ணு விளையாடுமா என்ன? ஏடி பேக் வேண்டாமா? எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. ஒரு வழியாக ஒரு குட்டி ஷாப்பிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாங்கள் ஆக்சுவலி கடைக்கு போனதே ரொம்ப லேட்டுங்க. ஒரு 8 o'clock போல் தான் போயிருந்தோம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு 10:30 ஆகிடுச்சு. அதுக்கு மேலே எல்லாருக்கும் செம்ம பசி வேறு வந்துடுச்சு. ஸோ வரும்போதே வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா கடை இருக்குங்க. அந்த கடையில் செம்மையாக இருக்கும் பரோட்டாலாம். ஸோ கையோடு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சுட சுட இருந்துச்சு. அண்ட் இருக்கிற பசிக்கு அதை பிச்சு போட்டு சால்னாவை ஊற்றி பயங்கரமான ஒரு புடி பிடிச்சோம் அன்றைக்கி. அண்ட் இட்லி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஃப்ராக்கு தாங்க. பாவம், அவளும் வந்து சாப்பிடாமலே இருந்தால. ஸோ அவளுக்கு வந்து இட்லி வாங்கிக்கிட்டேன், பரோட்டா கொடுக்க வேண்டான்னு சொல்லி. ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு அன்றைக்கி டேவே வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ see you next video. டாட்டா.